நம்ம வண்டியில ஏறாங்க எங்க இறங்குறாங்க சுடுகாடு கருவக்காடு சந்து வந்து வச்சு இறங்கிடுவாங்க. நம்ம பஸ்ல ஏன்னா ரேட் ரொம்ப கம்மி. சின்ன பள்ளியெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க ஒரு 5 ரூபா 6 ரூபா வாங்கிக்குவேன். ஏன் வாங்க ஏறி கீரை பிடிச்சி ஆட்டுவாங்க ஓட்டம் நினைப்பாங்க இறங்கிடுவாங்க. நான் உத்தம பத்தினி ஒரு சொல் வாசகி அப்படிங்கிற உண்மையா இருந்தா இந்த மலை நிச்சயத்துக்குடா. ஓஹோ மேகம் வைக்கப்பட்டு ஓடிடுமோ. இனி மேல் இந்த மலை வந்து தூக்கம் தாண்டி மழை அதிகமா இருக்கு. வராது, காலையில தான் வரும். அந்த மலைக்கே தெரியும் என்னைய பத்தி. இன்னும் போச்சா ஐயா அம்மாள்வார் நான் சொல்லிட்டேன் உத்தம பத்தினி ஒரு சொல் வாசகினா மழை நிக்க என்ன சரக்கடை சாப்பிட்டா குருவார் வீட்லயே இந்த விஜயம் இங்கே இந்த விஜயம் நீ படுத்துன பாடு. நான் குருவார் வீட்டு நாடகத்தை கெடுத்ததே நீங்க. இங்க வந்து இங்கேயும் கெடுத்துக்கிட்டு கிடக்குறேன். இங்க இருந்து அங்கே அங்கே இங்கே வர கழிச்சு உன்னையதான் கள்ளக்குறிச்சியில பெற்று விட்டுருக்கோம்னா பாய்ச்சி மேல வீட்டுக்கு ஒரு நாள 10 லட்சம் கிடைச்சிருக்கேன். என்ன ராதாச்சலி புரிஞ்சா எனக்கு படுத்து கிடக்குறாரா? ராதாச்சலி வீட்டுக்காரு எந்திரிச்சு சொல்றாரு எங்க இது ஏன் சம்சாரம். 2 பேரும் பெரிய வெங்கடாவது நினைப்பு. அவன் பாரு அத்திவரதர் மாதிரியே எப்ப 2 பேரும் கிளாஸ்மேட்டா வாழ்கள் அதுக்கு கூட ஆசீர்வாதம். நீ எல்லாரும் பேருக்கு கொஞ்சம் தள்ளி பாடு. நீ ஒரு சைஸாதான் படுத்து கிடக்குற. என்னடா அது ஆங்குற ஊங்குற 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 யாராது நல்லா இருக்கியா? டேய் எங்க கிளம்புற? போயிட்டு வா. நீங்க கிளம்புற போயிட்டு வா. நல்லா இருக்கியா தம்பி? நல்லா இருக்க. நீங்க நல்லா இருக்க. நான் நல்லாவே இல்லை. யாரு அவர்? எங்க மாமால எங்கேயா கொத்துறாரு? கொத்தனார கூப்பிடியா? கொத்தனார் வண்டி செட்டுக்கு போயிருச்சா? ராசா சோதி போச்சே. இருக்கிற காசையை கொடுத்துட்டு மண்ணை நக்கிட்டு கிடக்குற மண்ணை நக்கிட்டு கிடக்குறிய சாக்கு பாரு. எப்படி எல்லாம் எங்களுக்கு காசு வருதுன்னு அவரை பத்தி மழை வராது. நான் சாமம் விட்டுட்டேன் மலைக்கு. பாவடையை தூக்கி சாமம் விட்டா மழை வராது. ஒருவேளை ராதாச்சலி வந்தா வரும். சடச்சடன் போடாடே எதிர்த்து போடா கூப்பிடா போடாது. போங்கடா கிளம்பி போங்கடா. தயவு செய்து மழை காலையில வர யாரும் எந்திரிச்சு போகாதீங்க. நாளைக்கு நான் சீட்டு காசு வேற கட்டுக்குவேன். எந்திரிச்சு போனீங்கன்னா அப்புறம் அவனுக்கு சங்க காட்டு அந்த மாதிரி தானே. ஏய் ராதாச்சலி ஏய் சங்க காட்டு
சம்பளாத்தா அந்த பாட்டு தானே நான் வச்சது. சும்மா இருங்க, என் பேர் நினைவா நான் வச்சது. என் பேரை மாத்தி ரொம்ப நாளா இருக்கு. என்ன பேர் வச்சேன்னு கேட்டியா நீ? சிக்கர் போட்டுல மச்ச நான் வச்சதியா? நீ இந்த வண்டியெல்லாம் சும்மா கிடக்குது. இதெல்லாம் முரட்டு போதையில் அழிய வேண்டியது. என்ன தெரியல, இப்ப இப்படி கிடக்குது. அரலோடு முள்ளோட இருந்தா இந்த ஜாக்கெட்டு போட விடாது. பாடியை போட்டு விடவா, சட்டியை போட்டு விடவான்ட்டு இப்பெல்லாம் அரலோடுல கிடக்குது எல்லாமே. மாமா அந்த பைக்கை போட்டுருங்க தம்பி. காலத்தம்பி சங்க காத்து காத்து மச்சாங்கில்லுன்னு ராவி சீதுவா சங்க பூரா சில்லுன்னு ராவி சீதுவா சங்க பூரா. நீ என்ன பண்ணாலும் ஊர் ஏற்றுக்கு போற, அதான் பெரிய விஷயம். வேற வழி இல்லை. இன்னைக்கு தலையெழுத்து போட்டாச்சு பாடுறத கேட்டுதான் ஆகணும். வேற வழி இல்லை, வேற பார்த்துதான் ஆகணும். அப்ப நீ என்ன பண்ற, ராதா செல்லிய கூட்டிட்டு நீ போ. ஜாலியா பேசலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஜாலியா திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடிட்டு போட்டோம். ஆமா ஆமா அக்கா, பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போக்கா. 3 பொம்பளை வந்து நிக்க போறோம். பயந்தாலும் பயந்துடும். பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போ. சின்ன குழந்தை கூட்டிட்டு போயிருப்போம். 3 பேர் வந்து நிக்க போறோம். உப்பரி தேவியல் மாதிரி கங்கா யமுனா சரஸ்வதி. எங்களை பார்த்துன்னு வச்சுக்க அரண்டு எல்லாம் பாலை கொடுத்து படுக்கப்படுச்சுங்க. நீ எதுக்கு இருக்க? சும்மா இருக்க மாமா, நான் வேதனையோட இருக்கேன். ஏன்? இல்ல மாமா, என்னை யாரும் விரும்பவே இல்லை மாமா. என்ன அழகாதான் இருக்கேன். என் பேர் என்னன்னு கேட்டீங்களா? பேர் என்ன? என் பேர் தான் ஐ லவ் யூ. சிலுக்கும்ல புழுக்கும்ல பேசாம இருக்க. புழுக்க எழுதியாம சிலுக்கு கேட்க. என் பேர் தான் மாமா ஐ லவ் யூ. நல்ல பேர் இல்ல மாமா, என்னை யாருமே விரும்பவே இல்லை. நீ இதை பேரை வச்சுட்டியே. மனசு ரொம்ப வருத்தப்பட்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல கொண்டு போய் மனு கொடுத்தேன். திருச்சி மாவட்ட கலெக்டர் பேரை மாத்துங்க ஐ லவ் யூன்னு. அவரே ரொம்ப சிரமப்படும், யாரும் விரும்பல அவ்வளவு இருக்கு. அவர் கையெழுத்து சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. பேரை மாத்தி அவர் தான் முதல்ல கூப்பிட்டது ஐ லவ் யூ. இப்ப ஊருக்குள்ள ஐ லவ் யூ தான் கூப்பிடுறாங்க. அப்படியா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ பஸ்ல போறப்ப ஐ லவ் யூ அப்படிப்பாங்க. விரும்புறானே எல்லாம் எத்தனை பேர் விரும்புறாங்க தெரியுமாங்க? சரி மாமா இருக்கட்டும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என் பேர் என்ன? ஐ லவ் யூ 2 எனக்கு 2 இருக்கு. இருக்கிற ஒண்ணே வச்சு சமாளிக்க முடியல. வீட்டுக்கு அவன் 1.5 மாசம் அவனுக்கு பேசாம இருக்க. அடே போதா செல்வி 2. ஆமா என்ன ஆத்ரா அவசர என்ன அண்ணன் என்ன அவர்கிட்ட ஒரு பேர் சொன்னேன். என்ன செய்யற? அது வந்து ஐ லவ் யூ. இப்ப நீ என்கிட்ட கேட்டு பாரு, என் பேர் என்ன? மினி பஸ் மினியம்மா. என்ன மினி பஸ் மினியம்மா? அக்கா ஒண்ணு இருக்கு, ரூட்டு பஸ் ருக்குமணி. திருச்சியில ஏறுல மதுரையில ஒண்ணு இறக்கி விடு. பாயிண்ட் அதுக்கெல்லாம் ரேட்டு கூட. நம்மளுக்கு பேர் என்ன தெரியுமா? அதான் மினி பஸ் மினியம்மா. நம்ம வண்டியில ஏறாங்க, எங்க இறங்குறாங்க? சுடுகாடு, கருவக்காடு, சந்து வண்டி வச்சு இறங்கிடுவாங்க. நம்ம பஸ்ல ஏன்னா ரேட் ரொம்ப கம்மி. சின்ன பள்ளியெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 5 ரூபா 6 ரூபா வாங்கிக்குவேன். ஏறி வாங்கி ஏறி கீரை பிடிச்சி ஆட்டுவாங்க. ஓட்டம் நடப்பாங்க, இறங்கிடுவாங்க. இந்த கேள்வி கட்டெல்லாம் இருக்குல்ல வச்சுக்க, அவங்களுக்கு ஒரு 15-20 ரூபா வாங்கிக்குவேன். ஏறணும் நடக்கு இப்ப இருக்கும் பஸ்ல ஏறி பார்க்க கீரை பார்த்து தொட்டு கும்பிட்டு வந்துரு. இளவட்ட பேர் இருக்காங்க, 50-60 ரூபா வாங்கிக்குவேன். தண்ணி கஞ்சா போட்டு ஏறிடுறாங்க. புடிங்கி சரி, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? அம்மாவோட காவலுக்கு போறோம். அம்மா வருவாங்க. சத்தம் கேக்குது. அம்மா தான் ரூட்டு போய் சுருக்குமணியா? தன்னை நானே தானே நானே எம்மா தன்னை நன்னே தானே நன்னே தன்னை நானே எம்மா தன்னை நன்னே தானே நன்னே தன்னை நானே. Oh
வணக்கம் வாங்க போலாம் நண்பர்களோட. ஏன் அப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க? யாருக்கு புதுசாலே ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். அம்மா 16 வெற்றி பால்வாடி வச்சு நடத்துறேன். இல்லடி 16 வெற்றி பெருவாழ் வாழ வேண்டும் சொன்னேன். அப்பா பாத்தியா விவரத்தை கேட்டியா? ஏம்மா ரொம்ப அழகா இருக்குடி. உடைய பாட்டில பெண்களுக்கே ஒரு ஆசை இப்பேற்பட்ட ஒரு பெண்ணா அப்படின்னு. ஆண்கள் எல்லாம் ஒரு ஆசைப்பட மாட்டாங்களா? என்னைய பார்த்து ஆசையே பட மாட்டாங்க. இந்த முரட்டு பொம்பளையா இருக்கு. சரி அப்பா வந்தாங்க விவரத்தை சொல்றாங்க. வந்தமா இந்த இடத்துல காவலை பார்த்தோமா போகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேசிக்கிட்ட இடத்துக்கு வந்தாச்சு. இடம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடத்தை வர்ணிக்கணும் போல ஆசையா இருக்கு. முதல்ல யாரா இருக்கு எப்படின்னு பார்க்கணும். சில மனசு இந்த டேப் எடுத்துட்டு வருவா அழுந்து பாப்போம். மனசுல உள்ள ஆசை இல்லடி. இந்த ஆசையெல்லாம் சொல்லணும்னு ஒரு ஆசை. எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு ரொம்ப ஆசை. எங்கே பார்த்தா பச்சை பசங்க புல்வெளி கொட்டங்களும் மான்கள் எல்லாம் துளி துளி விடுவதும் மயில்களும் அழகாய் ஆடுவதும் மரகத்தி பழம். என்னமா என்ன பண்றது? இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல. எப்படி வண்டிக்கலாம் தெரியுமா? வள்ளிப்பதுக்கு முன்னாடி நம்ம மந்தையம்மனுக்கு முதல்ல சாமி கும்பிட்டு மந்தையம்மா மந்தையம்மா நீ மந்தையிலே இருந்தாமா இடத்த பாக்கல எவ்வளவு நல்லது தெரியுமா? இத வண்டிக்கு சாமி கும்பிடலாமா? ஆமா. பச்சரிசி மாவிடுச்சு 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 தெருகில் பாவு வச்சு பாவு வச்சு பாவு வச்சு இடிச்சு மெலகிடுச்சு 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 கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு விளக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம் எங்களையும் காக்க வேணும் காக்க வேணும் தானே. மதுரம் மதி கொழுந்து வாசம் காத்து உன்னுடைய நேசம். மதுரம் மதி கொழுந்து வாசம் காத்து உன்னுடைய நேசம். ஆரோட பாரு தீரோட சேரும் ஆரோட பாரு தீரோட சேரும் ஆளாது என்னுடைய பாசம் அடமறையாது என்னுடைய நேசம். மதுரம் மதி கொழுந்து வாசம் அதாதி உன்னுடைய ஐயோ
இப்ப நிப்பாட்டு போடி நம்ம ஊர் ரொம்ப அழகா ஆடுறடி. உண்மையுமேம்மா நான் பாவாடை தூக்கி ஆடும்போதெல்லாம் மதுரை மலிக்குழுந்து வாசம் மலிக்குழுந்தா வாசம் அப்படி இல்லடி, மதுரைக்கு ரொம்ப சிறப்பானது மல்லிக்குளத்து தான். ஒவ்வொரு இடத்துல மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அது இல்ல, மல்லிக்குளம் தான் சிறப்பானது. அதனாலதான் அந்த மதுரை மல்லிக்குளம் சொன்னோம். இப்ப வேலை எங்க நிப்பாட்டாலும் அதான் கேடும் அந்த இடத்துல ஏதாவது விளையாடலாமா? மொத்தமா விலையை பத்தமா போட மாட்டேங்குது. விளையாட்டோட சேர்ந்து சீக்கிரமா எந்த விளையாட்டு சொன்னாலும் பெண்களுக்கு உரித்தான விளையாட்டு கும்மி எடுக்கு. நம்ம இந்த இடத்துலலாம் வந்து இவங்க சந்திக்கும் போது இப்பெல்லாம் விளையாடாம போயிட முடியாது. விளையாடிக்கலாம். நம்ம அப்பா அம்மா விளையாட்டு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் விளையாடக்கூடாது, தப்பு. அப்பா நீங்க அம்மா ஆஹா. ஆயிரம்
மத்தியான தாங்கள் மனமரவர்கள் ஏதோ உங்கள் பார்வையை எடுத்து காத்துக் கொண்டிருப்பதால் ஆடல் பாடல் இல்லடி, இது நாடகம். பார்வையை விட்ட காத்துக் நாரத ரெடியாம அம்மை கடவுள் ஏற்கனவே நேரமாயி போச்சு. ஒரு சிறிது நேரம் ரொம்ப நேரம் ஆட வேணாம். நேரம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப நேரம் ஆடாதீங்க. ஆட தெரியும். குறைஞ்சு ஒரு 20 நிமிஷம் ஆடுவீங்க. அப்படிலாம் ஆடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஆடினா போதும். ஒரு நிமிஷம் முடிச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் நான் 10 நிமிஷம் ஆடணுமா? பறவை 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 வெட்டிக்கிட்டே கூட அதுங்கம்மா 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 பறவை வெட்டிக்கிட்டே கூட ஆடலாம். ஜல்லிக்கட்டு எல்லாம் கூடலூர் குண்டு மல்லி நாட பிடிக்க வந்த வள்ளி கூடலூர் கொண்டமலை வாழ பிடிக்க வந்த வள்ளி. ஆமா, ஆமா. அதனால ஆளுக்கு வந்து சேர்ந்து காவலை பார்க்கலாம். ஏதாவது பெரியவர்கள் இருந்தால் தகுந்தவாறு விமர்சிக்க மாலையிலும் அன்பை பெருத்த எனது அன்பு அப்பா வந்து 100 அன்பு பெருத்து வச்சுக்காங்க. அன்பு பெருத்து பதிவுபடுத்த அன்பு நன்றி நன்றி வணக்கம்.